ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றது தாங்க பார்க்குறோம். கொஞ்சம் குக்கரில் நெய்யை ஊற்றிக்கங்க. நெய் சூடானதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த குக்கரில் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும். அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் 4 பேருக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன். இது மதியானமும் இருக்கும், நைட்டுக்கும் பிள்ளைய சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2 டம்ளர் போட்டு பண்ணிக்கலாம். இல்லை இதை விட அதிகமாக வேணுன்னா அதிகமான மசாலா சேர்த்து பண்ணிக்கலாம். தக்காளியும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் தேவையான மசாலா எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் பிரியாணி மசாலா ஒரு 3 ஸ்பூனு, சிக்கன் பொடி சிக்கன் மசாலா 2 ஸ்பூனு, சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூனு, அதையும் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் புதினா இலையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதையும் இதோடு சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஏன்னா புதினா இலை தனித்தனியாக இருந்தால் பிள்ளைங்க நிறைய ஒதுக்கிடுவாங்க. இப்படி அரைச்சி சேர்த்துட்டோம்னா எல்லா சத்துக்களும் அதில் வந்துடும். அப்புறம் காளானை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உள்ளே பிளாக் கலரில் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு நீட்டாக கட் பண்ணி அலசி வச்சுக்கோங்க. அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோன்னு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக விரும்புகிறவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு அந்த மசாலா வேக வரைய கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து விட்ருங்க. மசாலா வெந்துக்கிட்டு இருக்கும்போதே அரிசியை எத்தனை டம்ளர் தேவையோ அத்தனை டம்ளர் அரிசி எடுத்து களைஞ்சி வச்சுக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி வச்சுருப்போம். அதனால் 2 டம்ளர்னால் 4 டம்ளர், 3 டம்ளர்னால் 6 டம்ளர். இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கனால அந்த தண்ணியை கழிச்சிட்டு மிச்ச தண்ணியை சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு திருப்பி கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக கொஞ்சம் தயிரும், ஒரு லெமனை அறுத்து வச்சுருக்கேன், அதையும் கலந்து விட்டுருங்க. அதாவது லெமன் சேர்க்கும்போது லைட்டாக புளிப்பு தன்மை இருக்கும். அதே மாதிரி இந்த சோறு குழஞ்சி போகாமல் நல்லா வித விதையாக வர்றதுக்கு இந்த லெமன் நல்லா யூஸாக இருக்கும். எனக்கு முதல்ல சமையல்லாம் தெரியாதுங்க. கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் நிறைய சமையல் நானாக கற்றுக்கிட்டேன், பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு கேட்டு. இப்போ அரிசியை போட்டு அதோட தண்ணியும் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சு வேக விடுங்க. தண்ணி ஓரளவுக்கு வற்றி வரும்போது பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி தண்ணி லைட்டாக வற்றி வரும். அப்போ குக்கரில் இருக்க விசிலை எடுத்துட்டு அப்படியே தம் மாதிரி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்டுக்கும் அந்த தண்ணிக்கும் அப்படியே அது பொல பொலன்னு வெந்துடும். பொல பொலன்னு வெந்ததுக்கப்புறம்
குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா விதையாகவே இருக்கும். காளான் பிரியாணி வந்து சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது தேங்காய் பால் ஊற்றுறவங்க ஊற்றலாம். நான் வந்து இன்றைக்கி ஊற்றலை. வேணும்னா சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு எல்லா சமையலுமே வந்து யூடியூப்லேருந்து அழகாக பார்த்துக்கலாம். யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம்னு. நாங்கள் இருக்கும்போதெல்லாம் புத்தகத்தை படித்து தான் தெரிஞ்சுக்கிருவோம். அப்போ வந்து என்ன புத்தகம், அவள் விகடன் அந்த மாதிரி புஸ்தகத்தில் வந்து இந்த சமையல் குறிப்பு இதெல்லாம் வரும். எத்தனை பேர் என்னைய மாதிரி சமையல்லாம் பார்த்து ட்ரை பண்ணியிருக்கீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல விதையான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.